மச்சி அந்த பொம்பளை கத்துற சங்கிலி மீத பாத்தியா? பார்த்தா தாம்பு தேர் மாதிரி இருக்கு மச்சி, தட்டுன்னு போயிடுவான். குடுறா அந்த செய்த. அம்மா இந்தாங்கம்மா உங்க தாலி. தம்பி, நீ யார் பெத்த பொண்ணு? நீ நல்லா இருக்கணும்பா, நல்லா இருக்கணும். என்னப்பா ரத்தம்? பாவம், என்னாலதானே. பரவாயில்லம்மா, எங்க அம்மாவுக்காக இதை செஞ்சிருக்க மாட்டேன்னா? தம்பி, நான் புருஷனை பறி கொடுத்துட்டு தனிமரமா நிக்கிறவன். அவர் இருக்காரான்னு தெரியல, இல்லையான்னு தெரியல. இந்த தாலி என்கிட்ட இருக்கிறதுனால அவரு என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு எதுவும் பறி போயிட்டதும் என் மனசுல என்னென்னமோ எடுத்துட்டப்பா. தம்பி, நீ நல்லா இருக்கணும்பா. அம்மா என்ன மதலா? தப்பு இல்லப்பா. முதல்ல உன்னை என் புள்ள மாதிரிதான் நினைச்சேன். ஆனா இப்போ என் புருஷனையே என்கிட்ட சேர்த்து வச்ச தெய்வம் மாதிரி நினைக்கிறேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. தம்பி, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரியாப்பா? உன் பொண்ணு உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. அசோக் நகர்ல சூப்பா வீடு எதுன்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. கண்டிப்பா வரணும்பா. வருவியா? பாத்துக்கோங்க. வரேன். ஹலோ விஜய். ஹாய். என்ன இது காயம்? நீ லேட்டா வந்தது ஒரு வகையில நல்லதா போச்சு. உனக்காக காத்துட்டு இருந்தேனா, ஒரு அம்மாவோட தாலியை 2 திருடனுங்க பறிச்சுட்டு போயிட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்ன, அந்த பசங்களை வதிச்சு தாலியை திருப்பி அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். பாவம் சித்ரா அந்த அம்மா. அவங்க புருஷனை பிரிஞ்சிருக்காங்களா? தாலி போன கொஞ்ச நேரத்துல எப்படி பிரிச்சுட்டாங்க தெரியுமா? பரவாயில்லையே, உருப்படியான ஒரு காரியத்தை செஞ்சுட்டீங்களே. அதே மாதிரி இன்னொரு காரியமும் அப்படி செஞ்சுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொந்தமாயிடுவேன். இல்லைன்னா வேற ஒருத்தன் கழுத்துல தாலி கட்டிடுவான். என்னது, நீ வேற புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுற? ஆமா விஜய், என் கல்யாணத்தை உடனே முடிக்கணும்னு எங்க அம்மா தீவிரமா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்க இன்னைக்கே என்ன பொண்ணு கேட்டு வரணும். இன்னைக்கு என்ன, இப்பவே நான் ரெடி, வா போலாம். நீங்க வந்து கேட்டீங்கன்னா என்ன அப்படியே உங்களுக்கு தூக்கி கொடுத்துருவாங்களா? உங்க வீட்டு ஆளுங்களை அழைச்சிட்டு வந்து முறைப்படி பொண்ணு கேட்கணும். அப்படியே பண்ணிடுறேன். என் அண்ணன் அழைச்சிட்டு வந்துடுறேன். அவரும் உங்க மாதிரி ஒண்டி கட்டதானே. உங்க அம்மாவோ அத்தையோ அக்காவோ இப்படி ஒரு சுமங்கலியை அழைச்சிட்டு வந்தாதான் எங்க அம்மாவுக்கு நம்பிக்கையே வரும். என்ன சித்ரா, எங்க அண்ணனை தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு உனக்கு தான் தெரியுமே. சுமங்கலி பொம்பளைய நான் எங்க போயிட்டு? ஏன் விஜய், யாரோ ஒரு அம்மாவுக்கு உதவி செஞ்சேன்னு சொன்னீங்களே, அவங்களையே உங்க அம்மாவை நடிக்க சொல்லி கூட்டிட்டு வாங்களேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். அவங்கள எப்படி கேட்கறது? அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சா அது அவங்களுக்கு புண்ணியம் தானே. சரி, நமக்கு வேற வழி இல்ல. நீ சொல்றபடியா செய்யற. அண்ணனையும் லீவ் போட்டு உங்க வீட்டுக்கு வர சொல்ற. ஒரு சர்வதேச கடத்தல் சக்கரவர்த்தி. அவன் இன்டர்நேஷனல் போலீஸுக்கே தண்ணி காட்டுறவன்.
வணக்கத்துக்குரிய டான் அவர்களே, வாழ்க. தேங்க்யூ. உலக புகழ்பெற்ற டானுக்கு முன்னால ஒரு சாதாரண பேரர் இப்படி செய்யறது அதிர்ச்சியா இருக்கா? உன்னை எங்கேயோ இதுக்கு முன்னால பார்த்திருக்கேன். பேர் என்ன? நான் இப்ப சொல்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. எங்க அம்மா பேர் லட்சுமி, என் பேர் ராஜா. ராஜா ராஜா my dear son, I'm not your son, I'm your sin. நீங்க செய்த பாவங்களின் மொத்த வடிவம் தான் இந்த ராஜா. ராஜா ஏன் இப்படி பேச? மிஸ்டர் டான், நீங்களே சொல்லுங்க. கட்டிய மனைவி, பெற்ற குழந்தைகள், அத்தனை பேரையும் நடுத்தருவில் அறைய விட்டுட்டு ஊரை விட்டே ஓடி போன ஒரு அப்பனை பார்த்து பிள்ளை இப்படித்தான் பேசுவான். ராஜா, நீமா அப்பா பத்தி அப்படி நினைக்கிற? அப்பாவா? நீங்களா? எனக்கா? நான் நிறைய கொலை செய்வீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஜோக்கு நல்லா அடிக்கிறீங்க, ஆனா அந்த ஜோக்க என்னால ரசிக்க முடியல. ராஜா, நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாப்பா, ஆனா உங்களை நினைச்சு நினைச்சு நான் தூங்காம இருந்த நாட்களை எண்ணவே முடியாதுப்பா. என்னப்பான்னு கூப்பிட தயங்குறியே? தயங்குற, வெக்கப்படுறேன். எங்க அப்பா ஒரு குஷ்டரோகியா குப்பை தொட்டியில கிடந்தாலும் சாகர வரைக்கும் அவரைய தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு இவருதான் எங்க அப்பா, இவருதான் எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா எங்க அப்பா ஒரு சர்வதேச குற்றவாளியா சந்திக்க வேண்டியிருக்கேன். அந்த கொடுமையை தான் என்னால தாங்க முடியல. ராஜா, இங்க இருக்கிற சாட்சிகள் எதையுமே சாட்சியா எடுத்துக்காதே. கடலைப்பா, அதுல இருக்கிறது தண்ணீர் இல்ல. உங்களை பிரிஞ்ச ஏக்கத்துல உங்களை நினைச்சு நினைச்சு நான் விட்ட கண்ணீர். வானத்தை பார், அதுல இருக்கிறது மேகம் இல்லப்பா. உங்களை என்னைக்காவது சந்திக்க மாட்டோமான்னு ஏங்கி ஏங்கி நான் விட்ட பெருமூச்சு. ராஜா, இது வேறு வேஷம்பா, புலி வேஷம். ராஜா மகனே, அப்பா சொல்றத நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். வீட்டுக்கு செய்த துரோகத்தை கூட மன்னிச்சப்பா, ஆனா இந்த நாட்டுக்கு செய்யற துரோகம் இருக்கே, அதை யாராலையும் மன்னிக்க முடியாது. ராஜா, அப்பா அப்படி நான் சொல்லாதப்பா. 1000 தடவை சொல்றேன். இவர பண்ற, நான் கடத்தல்காரன் இல்லப்பா. இவர டக்கரை இல்லப்பா, நான் கொள்ளக்காரன் இல்லப்பா. இவர ராஜா, ராஜா, அப்பா அப்படி நான் சொல்லாதப்பா, சொல்லாது. இனி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இப்பா இந்த இடத்திலேயே ஒன்று செத்து போயிடுவேன். Food ready, sir? Thank you. You can go. ராஜா, உன் கையால அப்பாவுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடுப்பா.